நாம இந்த கிளாஸ்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல செகண்ட் சாப்டர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னா என்ன, பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றது, டாக்குமெண்ட்ல டெக்ஸ்டை டைப் பண்ணக்கூடிய வழிமுறைகள், ஒரு டெக்ஸ்ட் பிளாக்ஸை எப்படி கிரியேட் பண்றது, டெக்ஸ்ட் பிளாக்ஸை த்ரெட்டட் அன்த்ரெட்டட் பண்றது எப்படி, டெக்ஸ்டை கட் காப்பி பேஸ்ட் செய்யக்கூடிய வழிமுறைகள், டெக்ஸ்ட் பிளாக்ஸை ஸ்ப்ளிட் பண்றது எவ்வாறு, ஸ்ப்ளிட் பண்ண டெக்ஸ்ட் பிளாக்ஸை ரீஜாயின் பண்றது எப்படி, வேறு ஒரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து டாக்குமெண்ட்டை பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டுக்கு பேஸ்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகள், மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கும் ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் மூலமா டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்ணக்கூடிய வழிமுறைகள், ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட் மூலமா டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்றது எவ்வாறு, டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன்ஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், எலிப்ஸ், சர்க்கிள் டிரா பண்றது எவ்வாறு, பாலிகான் டூல் யூஸ் பண்ணி ஸ்டார் எப்படி டிரா பண்ண முடியும், கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு ஒரு ஸ்டார் எவ்வாறு டிரா பண்றது, இதையெல்லாம் பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். மேலும் ஒரு டாக்குமெண்ட்ல எம்டி பேஜஸை இன்சர்ட் பண்றது எவ்வாறு, தேவையில்லாத பக்கங்களை நீக்கக்கூடிய வழிமுறைகள், கிரியேட் பண்ண பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகளை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வேறு ஒரு வேர்ட் ப்ராசஸர்ல இருந்து டெக்ஸ்டை பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்றது எப்படி, மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, டெக்ஸ்ட் பிளாக்கை த்ரெட்டட் அன்த்ரெட் பண்றது எப்படி, ஒரு ஃப்ரேம்ல டெக்ஸ்டை எப்படி பிளேஸ் பண்ண முடியும், 2 ஃப்ரேம்ஸை எப்படி லிங்க் பண்ணலாம், ஜூம் இன் ஜூம் அவுட், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் அண்ட் க்ளோஸ் பண்றது எப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இந்த கிளாஸ்ல கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் மூலமா டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்ணக்கூடிய வழிமுறைகள், ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட் மூலமா எவ்வாறு ஒரு டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்றது, டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், எலிப்ஸ், ஸ்கொயர் இது போன்ற ஆப்ஜெக்டை டிரா பண்ணக்கூடிய வழிமுறைகள், பாலிகான் டூல் யூஸ் பண்ணி பல கோணங்கள் வரைவது, கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு பாலிகான் டூல் யூஸ் பண்ணி ஸ்டார் கிரியேட் பண்றது, எம்டி பேஜஸை டாக்குமெண்ட்ஸ்ல இன்சர்ட் பண்றது எவ்வாறு, தேவையில்லாத பக்கங்களை நீக்கக்கூடிய வழிமுறைகள், மாஸ்டர் பேஜஸ்னா என்ன, மாஸ்டர் பேஜஸோட பயன்பாடுகள், ஒரு மாஸ்டர் பேஜஸை கிரியேட் பண்றது எவ்வாறு, பேஜ் மேக்கர்ல கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸை அச்சிடக்கூடிய வழிமுறைகள், இதையெல்லாம் பத்தி இந்த கிளாஸ்ல நாம பார்க்க போறோம். டெக்ஸ்டோட அப்பியரன்ஸை மேலும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுது. ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ இது போன்ற ப்ராப்பர்ட்டிஸை பயன்படுத்தி டெக்ஸ்டோட அப்பியரன்ஸை நம்ம மேலும் இம்ப்ரூவ் பண்ணி டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்டை நாம செலக்ட் பண்ணிக்கணும். மவுஸ் மூலமாகவோ அல்லது கீபோர்ட் மூலமாகவோ தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டை செலக்ட் பண்றதை பத்தி இதற்கு முந்தைய வகுப்புல நம்ம பார்த்துருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை மவுஸ் மூலமா செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் அப்படிங்கிற மெனுல இருந்து கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன், அல்லது அதற்கு ஈக்குவலா Ctrl+T அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை பிரஸ் பண்ணலாம். கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். அதுல ஃபாண்ட் சைஸ், லீடிங், கலர், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், ரிவர்ஸ், ஸ்ட்ரைக் த்ரூ, ட்ராக், பொசிஷன் இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்றதுக்கு, அதாவது எழுத்தினுடைய வகையை மாத்துறதுக்கு ஃபாண்ட் அப்படிங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தேவையான எழுத்து வகையை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப காமிக், ஸ்கேன்,
MS அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். சைஸ் அப்படிங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து 18 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப நாம செலக்ட் பண்ண டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸும் ஸ்டைலும் சேஞ்ச் ஆயிடும். டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப Ctrl+T அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை பிரஸ் பண்றேன். கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆயிருக்கும். அதுல கலர் அப்படிங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணீங்க. ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம செலக்ட் பண்ண டெக்ஸ்டோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் மூலமா நாம டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்ண மாதிரி ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட் யூஸ் பண்ணியும் டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட் அப்படிங்கிறது பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோவோட பாட்டம் சைட்ல அப்பியர் ஆகிருக்கும். டூல் பாக்ஸ்ல நாம எந்த டூலை செலக்ட் பண்றோமோ அந்த டூலோட ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் பேலட்ல டிஸ்ப்ளே ஆகும். இப்ப பாயிண்டர் டூலை செலக்ட் பண்ணனா பாயிண்டர் டூலோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை மென்ஷன் பண்ற ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகிருக்கும். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணோம்னா டெக்ஸ்ட் டூலோட ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் பேலட்ல அப்பியர் ஆகும். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட்ல ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், லீடிங், போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், ரிவர்ஸ், ஸ்ட்ரைக் த்ரூ, ஸ்மால் கேப்ஸ், சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் போன்ற செயல்பாடுகளை செய்வதற்கான ஐகான்ஸ் இருக்கும். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட்ல T அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணோம்னா டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். பேராகிராஃப் மார்க்கர் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா பேராகிராஃபை ஃபார்மேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். டெக்ஸ்டை ஃபார்மேட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிக்கணும். மவுஸ் மூலமா செகண்ட் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிருக்கேன். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட்ல ஃபாண்ட் ஸ்டைல் டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்றேன். ஃபாண்ட் சைஸ் டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து 18 அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸை செலக்ட் பண்றேன். இப்ப நாம செலக்ட் பண்ண டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸும் ஸ்டைலும் சேஞ்ச் ஆகிருக்கும். செலக்ட் பண்ண டெக்ஸ்டை போல்டா மாத்துறதுக்கு B அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. இட்டாலிக்ஸ் மாத்தணும்னா I அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்டர்லைன் கொடுக்கிறதுக்கு U அப்படிங்கிற ஐகானை கிளிக் பண்ணுங்க. லைன் ஸ்பேஸ் சேஞ்ச் பண்றதுக்கு தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணீங்க. லீடிங் அப்படிங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து தேவையான அளவை தேர்ந்தெடுக்கலாம். இப்ப 27 அப்படிங்கிற சைஸை செலக்ட் பண்ணிருக்கேன். நாம செலக்ட் பண்ண பேராகிராஃபோட லைன் ஸ்பேஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஃப்ளோட்டிங் கண்ட்ரோல் பேலட்ல டெக்ஸ்டோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்காது. கலரை சேஞ்ச் பண்றதுக்கு விண்டோ ஷோ கலர்ஸ் ஆர் Ctrl+J அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கலர் பேலட் ஒன்று டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இப்ப தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிட்டு கலர் பேலட்ல என்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரை கிளிக் பண்ணீங்கன்னா நாம செலக்ட் பண்ண டெக்ஸ்டோட ஃபாண்ட் கலரை மாத்திக்க முடியும். பேஜ் மேக்கர்ல 5 வகையான டிராயிங் டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைன் டூல், செகண்ட் ஒன் constrained line tool, third one is ellipse tool, fourth one is rectangle tool, fifth one is polygon tool. line tools யூஸ் பண்ணி நாம straight lines draw பண்ணிக்க முடியும். constrained line tools யூஸ் பண்ணி horizontal அல்லது vertical lines draw பண்ணிக்க முடியும். அதாவது 45 டிகிரி ஆங்கிள்ஸ்ல லைன்ஸை நாம draw பண்ண முடியும். எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி எலிப்ஸ் ஆர் சர்க்கிள் ஆப்ஜெக்டை டிரா பண்ணிக்க முடியும். ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் ஆப்ஜெக்டை டிரா பண்ண முடியும். பாலிகான் டூல் யூஸ் பண்ணி
சர்க்கிள், ஸ்டார்ஸ் அல்லது எலிப்ஸ் போன்ற ஆப்ஜெக்டை டிரா பண்ண முடியும். நாம இப்ப லைன் டூல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றதுக்கு டூல் பாக்ஸ்ல லைன் டூல்ல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம்னா மவுஸோட கர்சர் கிராஸ் ஹேர் சிம்பிளா மாறி இருக்கும், அதாவது பிளஸ் சைனா மாறி இருக்கும். இப்ப மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண முடியும். ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றப்ப அது பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட் லைனா இல்லைன்னா கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண முடியும். லைன் டூல் யூஸ் பண்ணி ஹரிசாண்டலாகவோ வெர்டிக்கலாகவோ டயகனலாகவோ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணலாம். லைன் டிரா பண்றப்ப அது டாட்டட் லைனாகவோ அல்லது ஐஃபன் லைனாகவோ இருக்கணும்னா டூல் பாக்ஸ்ல லைன் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. கஸ்டம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். ஸ்ட்ரோக் ஸ்டைல் அப்படிங்கிறதுல லைனோட ஸ்டைல்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு தேவையான லைன் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் வெயிட் அப்படிங்கிறது நாம டிரா பண்ற லைனோட வித்தை மென்ஷன் பண்றதுக்கு பயன்படுது. டிஃபால்ட்டா ஸ்ட்ரோக் வெயிட் 1 அப்படின்னு இருக்கும். இப்ப நான் ஸ்ட்ரோக் வெயிட் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப நாம மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்றப்ப அது டாட்டட் ஸ்ட்ரைட் லைனா டிரா ஆயிருக்கும். டிரா பண்ண லைனோட விட்த்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் ஆனது எனி 45 டிகிரி ஆங்கிள்ஸ்ல லைன் டிரா பண்றதுக்கு பயன்படுது. கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணோம்னா மவுஸோட கர்சர் கிராஸ் ஹேர் சிம்பிளா மாறி இருக்கும். மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணுங்க. ஹரிசாண்டலாகவோ வெர்டிக்கலாகவோ டயகனலாகவோ நாம ஸ்ட்ரைட் லைன்ஸ் டிரா பண்ண முடியும். லைன் டிரா பண்றப்ப அது டாட்டட் லைனாகத்தான் அப்பியர் ஆகும். ஏன் அப்படின்னம்னா நாம கஸ்டம் ஸ்ட்ரோக் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி லைன் டூலோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணிருந்தோம். அதாவது லைன் டூலோட ஸ்ட்ரோக் ஸ்டைல், ஸ்ட்ரோக் வெயிட் இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணிருந்தோம். அந்த சேஞ்சஸ் கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூலுக்கும் அப்ளை ஆகிருக்கும். சேஞ்ச் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை ரீசெட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. கஸ்டம் ஸ்ட்ரோக் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகிருக்கும். அதுல ஸ்ட்ரோக் ஸ்டைல்ல மீண்டும் தேவையான ஸ்டைலை செலக்ட் பண்ணீங்க. ஸ்ட்ரோக் வெயிட் அப்படிங்கிறதுல மீண்டும் டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு கொடுத்துருங்க. ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப லைன் டிரா பண்ணோம் அப்படின்னம்னா அது சாலிட் லைனா அப்பியர் ஆகிருக்கும். அதனுடைய விட்த்தும் ரீசெட் ஆகிருக்கும். ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ரெண்டுமே டிரா பண்ண முடியும். டூல் பாக்ஸ்ல ரெக்டாங்கிள் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்க. மவுஸோட கர்சர் கிராஸ் ஹேர் சிம்பிளா மாறி இருக்கும். மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி ரெக்டாங்கிள் வரைய முடியும். ஸ்கொயர் டிரா பண்றதுக்கு கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் டிரா பண்ணிக்க முடியும். அல்லது மவுஸை டிராக் பண்றப்ப 4 பக்கமும் ஈவனா இருக்க மாதிரி டிரா பண்ணி ஸ்கொயர் ஆப்ஜெக்ட் டிரா பண்ணிக்கலாம். நாம டிரா பண்ண ரெக்டாங்கிள், ஸ்கொயர் எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ் கொண்டதா இருக்கும். ரவுண்டட் எட்ஜஸ் கொண்ட ரெக்டாங்கிள் அல்லது ஸ்கொயர் டிரா பண்றதுக்கு டூல் பாக்ஸ்ல ரெக்டாங்கிள் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிருக்கும். அதில் உள்ள ப்ரீசெட் ஷேப்ல இருந்து நமக்கு தேவையான எட்ஜ் ஸ்டைலை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி
ரவுண்டட் எட்ஜஸ் கொண்ட ரெக்டாங்கிள் டிரா பண்ண முடியும். கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி ரவுண்டட் எட்ஜஸ் கொண்ட ஸ்கொயர் டிரா பண்ணிக்க முடியும். ஏற்கனவே டிரா பண்ண ஆப்ஜெக்டோட எட்ஜஸை சேஞ்ச் பண்றதுக்கு பாயிண்டர் டூல் மூலமா அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணீங்க. விண்டோ ஷேர்ஸ்ல மவுஸோட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. பாப்அப் மெனு டிஸ்ப்ளே ஆகும். அதுல ரவுண்டட் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். அதுல உள்ள ப்ரீசெட் ஷேப்ல இருந்து நமக்கு தேவையான எட்ஜ் ஸ்டைலை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ண ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து எலிப்ஸ் டூல் மூலமா எலிப்ஸ் அண்ட் சர்க்கிள் டிரா பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல எலிப்ஸ் டூலை செலக்ட் பண்ணீங்க. மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி எலிப்ஸ் ஆப்ஜெக்ட் டிரா பண்ண முடியும். கீபோர்ட்ல ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணோம்னா சர்க்கிள் ஆப்ஜெக்ட் டிரா பண்ணிக்கலாம். எலிப்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்க்கிள்க்கும் டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாலிகான் டூல் யூஸ் பண்ணி பல கோணங்கள் கொண்ட ஆப்ஜெக்டை எப்படி வரையறதுங்கிறத பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல பாலிகான் டூலை செலக்ட் பண்ணீங்க. மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி மவுஸை டிராக் பண்ணி ஒரு பாலிகான் ஆப்ஜெக்டை டிரா பண்ண முடியும். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலிகான் டூலை யூஸ் பண்ணி பல கோணங்கள் கொண்ட ஆப்ஜெக்டை டிரா பண்ணிக்க முடியும். அதாவது சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், எலிப்ஸ், ஸ்டார் இது போல ஆப்ஜெக்டை பாலிகான் டூல் யூஸ் பண்ணி டிரா பண்ண முடியும். பாலிகான் டூல் மேல மவுஸோட கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா 6 அப்படின்னு இருக்கும். ஸ்டார் இன்செட்ல 0% இருக்கும் டிஃபால்ட் வேல்யூ. நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நாம டிரா பண்ண போற ஆப்ஜெக்டோட பக்கங்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க பயன்படுகிறது. அதாவது நம்பர் ஆஃப் சைட்ஸை டிசைட் பண்றதுக்கு பயன்படுது. ஸ்டார் இன்செட் அப்படிங்கிற ஆப்ஷன் நாம டிஃபைன் பண்ணிருக்க ஆப்ஜெக்டோட இன்னர் டயாமீட்டரை சேஞ்ச் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ட்ரையாங்கிள் டிரா பண்றதுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 3 அப்படின்னு என்டர் பண்ணிருக்கேன். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப மவுஸோட லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணி ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்க முடியும். அடுத்து பாலிகான் டூலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸை டிராக் பண்ணோம்னா ஒரு பாலிகான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அடுத்து எலமெண்ட் அப்படிங்கிற மெனுல இருந்து பாலிகான் செட்டிங்ஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். அதுல நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நாம டிரா பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட பக்கங்களின் எண்ணிக்கையை டிசைட் பண்றதுக்கு பயன்படுது. ஸ்டார் இன்செட் அப்படிங்கிறது டிரா பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட இன்னர் டயாமீட்டரை மென்ஷன் பண்றதுக்கு பயன்படுது. 10 எட்ஜஸ் கொண்ட ஸ்டார் டிரா பண்றதுக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ்ல 10 அப்படிங்கிற அளவை என்டர் பண்ணிக்கிறேன். ஸ்டார் இன்செட்ல 60% அப்படிங்கிற அளவை செட் பண்றேன். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நாம டிரா பண்ண பாலிகான் 10 எட்ஜஸ் உள்ள ஸ்டாரா மாறி இருக்கும். அடுத்து ஸ்டார் இன்செட் மதிப்பு 50%, நம்பர் ஆஃப் சைட்ஸ் 15 உள்ள ஒரு ஸ்டார் டிரா பண்ணணும். பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு பாலிகான் ஆப்ஜெக்ட் டிரா பண்ணிக்கிறேன். எலமெண்ட் அப்படிங்கிற மெனுல இருந்து பாலிகான் செட்டிங்ஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன்.
நம்பர் ஆஃப் சைட்ஸ்ல 15ங்கிற அளவை என்டர் பண்ணிக்கிறேன். 15. ஸ்டார் இன்சர்ட் மதிப்பு 50% இருக்கணும். ஸோ 50ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நாம டிரா பண்ண பாலிகான் ஆப்ஜெக்ட் ஆனது 15 எட்ஜஸ் கொண்ட ஒரு ஸ்டாரா மாறி இருக்கும். அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் ஃபில் பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோல கலர் பேலட் அப்பியர் ஆகலைன்னா விண்டோ அப்படிங்கிற மெனுல இருந்து ஷோ கலர்ஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+Jங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமா கலர் பேலட்டை கொண்டு வர முடியும். கலர் பேலட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3 ஐகான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு தேவையான கலரை கிளிக் பண்ணோம்னா நாம செலக்ட் பண்ண கலர் ஆப்ஜெக்டோட பார்டர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கும். செகண்ட் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு தேவையான கலரை சூஸ் பண்ணோம்னா நாம செலக்ட் பண்ண கலர் ஆப்ஜெக்டோட பார்டர்ஸ் தவிர ஆப்ஜெக்ட் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். மூன்றாவது ஐகானை செலக்ட் பண்ணிட்டு ஒரு கலரை சூஸ் பண்ணீங்கன்னா நாம செலக்ட் பண்ண கலர்ஸ் பார்டர்ஸையும் சேர்த்து அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கும். அடுத்து ஒரு ஸ்டார் ஆப்ஜெக்ட் டிரா பண்ணி அதுக்கு எப்படி கலர் அப்ளை பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். டூல் பாக்ஸ்ல பாலிகான் டூலை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டிரா பண்ணிக்கிறேன். எலிமெண்ட் அப்படிங்கிற மெனுல இருந்து பாலிகான் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 10 அப்படிங்கிற நம்பர்ஸை என்டர் பண்றேன். ஸ்டார் இன்சர்ட்ல 75% கொடுத்துட்டு ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். நாம டிரா பண்ண பாலிகான் ஸ்டாரா மாறி இருக்கும். இப்ப ஸ்டாரோட பார்டர்ஸ்க்கு மட்டும் கலர் அப்ளை பண்றதுக்கு கலர் பேலட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஃபர்ஸ்ட் ஐகானை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரீன் அப்படிங்கிற கலரை கிளிக் பண்றேன். செலக்ட் பண்ண கலர் ஸ்டாரோட பார்டர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆயிருக்கும். பார்டர்ஸ் தவிர ஸ்டார் ஆப்ஜெக்ட் ஃபுல்லா கலர் ஃபில் பண்றதுக்கு செகண்ட் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். மெஜெண்டா அப்படிங்கிற கலரை கிளிக் பண்றேன். செலக்ட் பண்ண கலர்ஸ் பார்டர்ஸ் தவிர ஸ்டார் ஆப்ஜெக்ட் ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கும். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல ஒரு பேஜஸ்ல இருந்து இன்னொரு பேஜஸ்க்கு எப்படி மூவ் ஆகுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேஜஸ்ல இருந்து இன்னொரு பேஜஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு 3 வித வழிமுறைகள் இருக்கு. முதல் வழிமுறை கீபோர்ட்ல உள்ள பேஜ் அப் பேஜ் டவுன் கீயை யூஸ் பண்ணி ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மூவ் ஆக முடியும். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோவோட லெஃப்ட் பாட்டம் சைட்ல பேஜ் நம்பரோடைய ஐகான்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இந்த டாக்குமெண்ட்ல மொத்தம் 16 பேஜஸ் இருக்கு. டாக்குமெண்ட் விண்டோல இப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு பேஜஸ்ல இருந்து இன்னொரு பேஜஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு கீபோர்ட்ல பேஜ் டவுன் கீயை பிரஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு மூவ் ஆக முடியும். 4th பேஜ் 5th 6th அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேஜஸா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிக்கலாம். பேக்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுக்கு பேஜ் அப் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா பேக்வர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு பேஜஸா மூவ் ஆக முடியும். செகண்ட் மெத்தட்ல லெஃப்ட் பாட்டம் சைடுல உள்ள பேஜ் நம்பர் ஐகான்ஸை கிளிக் பண்ணியும் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு மூவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து இப்ப 7th பேஜுக்கு மூவ் ஆகணும்னா 7th பேஜ் ஐகானை கிளிக் பண்ணோம்னா ஸ்கிரீன்ல 7th பேஜ் அப்பியர் ஆகும். இது பக்கங்களுக்கு இடையே மூவ் ஆகிறதுக்கு ஈஸியான மெத்தட். பேஜ் நம்பர் 12க்கு மூவ் ஆகிறதுக்கு 12th பேஜ் நம்பர் ஐகானை கிளிக் பண்ணோம்னா 12th பேஜுக்கு நாம மூவ் ஆயிக்க முடியும். தேர்ட் மெத்தட்ல
கோ டு பேஜஸ் டயலாக் பாக்ஸ் மூலமா ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மூவ் ஆக முடியும். லே அவுட்ங்கிற மெனுல இருந்து கோ டு பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, அல்லது Alt plus Control plus Gங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை பிரஸ் பண்ணோம்னா கோ டு பேஜ்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். அதுல பேஜ் நம்பர்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கரண்ட் பேஜ் நம்பர் அப்பியர் ஆயிட்டு இருக்கும். இப்ப நாம எந்த பேஜுக்கு மூவ் ஆகணுமோ அந்த பேஜ் நம்பரை அதுல என்டர் பண்ணுங்க. நான் 4th பேஜுக்கு மூவ் ஆகிறதுக்காக 4ன்னு என்டர் பண்றேன். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப 12th பேஜில இருந்து 4th பேஜுக்கு ஸ்கிரீன் மூவ் ஆயிருக்கும். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல நமக்கு தேவையான இடத்துல எம்டி பேஜஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். எம்டி பேஜஸை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்த 2 பக்கங்களுக்கு இடையில எம்டி பேஜஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணீங்க. இந்த டாக்குமெண்ட்ல 10, 11 and 12, 13 பேஜஸ்க்கு இடையில 2 எம்டி பேஜஸ் இன்சர்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கேன். சோ 10 and 11 பேஜ் நம்பர் ஐகான செலக்ட் பண்ணிருக்கேன். லே அவுட்ங்கிற மெனுல இருந்து இன்சர்ட் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். இன்சர்ட் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகும். இன்சர்ட்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எத்தனை பேஜஸ் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த எண்ணிக்கையை கொடுங்க. எனக்கு 2 எம்டி பேஜஸ் தேவை, சோ 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். டிஃபால்ட்டா வேல்யூவும் 2ன்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்த டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ்ல ஆஃப்டர், பிஃபோர், பெட்வீன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆஃப்டர்ங்கிறத செலக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் பேஜஸ்க்கு அடுத்து புதிய பக்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். பிஃபோர்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணா கரண்ட் பேஜஸ் 10, 11க்கு முன்பு 2 புதிய பக்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். பெட்வீன்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் பேஜஸ்க்கு இடையில் 2 புதிய பக்கங்களானது சேர்க்கப்பட்டிருக்கும். நான் ஆஃப்டர்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இப்ப 10 and 11 பேஜஸ்க்கு அடுத்து 12, 13 அப்படிங்கிற 2 பக்க எண்களை கொண்ட 2 எம்டி பேஜஸ் இன்சர்ட் ஆகும். பேஜ் மேக்கர் சேர்க்கப்பட்ட 2 புதிய பக்கங்களுக்கும் சேர்த்து தாமாகவே பேஜ் நம்பரை அப்டேட் பண்ணிக்கும். இரண்டாவது வழிமுறையா பேஜ் நம்பர் ஐகான்ல மவுஸோட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப் மெனு டிஸ்ப்ளே ஆகும். அதுல இன்சர்ட் பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் எம்டி பேஜஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல தேவையற்ற பக்கங்களையும் நீக்க முடியும். லே அவுட்ங்கிற மெனுல இருந்து ரிமூவ் பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ரிமூவ் பேஜஸ்ங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிருக்கும். ரிமூவ் பேஜஸ்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எந்த பக்கத்தில் இருந்து நீக்க வேண்டுமோ அந்த பக்கத்தினுடைய பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. நான் 12ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். த்ரூ அப்படிங்கிறதுல எந்த பக்கம் வரை நீக்கப்பட வேண்டுமோ அந்த பக்கத்தினுடைய பேஜ் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. நான் 13ங்கிற மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது 12 மற்றும் 13வது பக்கத்தை நீக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரிமூவ் பேஜஸ் அண்ட் ஆல் தர் கண்டென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுல ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம மென்ஷன் பண்ண 2 பக்கங்களும் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது வழிமுறையா பேஜ் நம்பர் ஐகான்ல மவுஸோட கர்சரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி வரக்கூடிய பாப்அப் மெனுல ரிமூவ் பேஜஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியும் பேஜஸை டாக்குமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். Master pages commonly contain repeating logos, page numbers, headers, footers, date and time. Master pages அப்படிங்கிறது எல்லா பேஜஸ்லயும் ரிப்பீட்டட் ஆகக்கூடிய லோகோஸ், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபூட்டர்ஸ், டேட் அண்ட் டைம் போன்றவற்றை கிரியேட் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னர் மாஸ்டர் பேஜஸ். இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புக்கோட இமேஜ்ல 2 பக்கங்களிலும் அந்த புக்கோட சாப்டர் நம்பர், சாப்டர் நேம், பேஜ் நம்பர், டேட் அண்ட் டைம்
போன்றவை ஒவ்வொரு பக்கத்திலும் அச்சிடப்பட்டிருக்கும். இத நாம ஒவ்வொரு பக்கத்திலையும் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அது தேவை கிடையாது. எல்லா பக்கங்களிலும் வரவேண்டிய செய்திகளை வெளிப்படுத்துவதற்கு மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுது. எல்லா பக்கங்களிலும் வரவேண்டிய செய்திகளை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரா மாஸ்டர் பேஜஸ் பயன்படுது. எல்லா பக்கங்களிலும் வரக்கூடிய லோகோஸ், பேஜ் நம்பர், டேட் அண்ட் டைம், ஆத்தர் நேம், புக் டைட்டில், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் போன்றவற்றை உருவாக்கி வைக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரா மாஸ்டர் பேஜஸ் பயன்படுது. இப்ப மாஸ்டர் பேஜஸ் யூஸ் பண்ணி பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல பேஜ் நம்பர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். எல்லா பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோலையும் டிஃபால்ட்டா மாஸ்டர் பேஜஸ் இருக்கும். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோவோட லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல LR அப்படின்னு 2 பேஜஸ் அப்பியர் ஆயிருக்கும். L மீன்ஸ் லெஃப்ட், R மீன்ஸ் ரைட். இந்த LR 2 ஐகான்ஸும் மாஸ்டர் பேஜஸை மென்ஷன் பண்ணும். மாஸ்டர் பேஜஸ் யூஸ் பண்ணி பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல பேஜ் நம்பர் எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். மாஸ்டர் பேஜஸ் யூஸ் பண்ணி பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்றதுக்கு பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோவோட லெஃப்ட் பாட்டம் கார்னர்ல உள்ள LR அப்படிங்கிற அந்த பேஜ் நேம்ல கிளிக் பண்ணுங்க. இப்ப ஸ்கிரீன்ல 2 மாஸ்டர் பேஜஸ் அப்பியர் ஆகிருக்கும். பேஜ் நம்பர் எந்த பேஜுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணீங்க. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பேஜுக்கு பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ண போறேன். பேஜ் நம்பர் எங்க வரணுமோ அந்த இடத்துல டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்ப பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்றதுக்கு கீபோர்ட்ல Ctrl+Alt+P அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. இன்சர்ஷன் பாயிண்ட் உள்ள இடத்துல LM அப்படிங்கிற லெட்டர்ஸ் டிஸ்ப்ளே ஆகிருக்கும். பாயிண்டர் டூல் மூலமா அந்த டெக்ஸ்ட் பிளாக்கை செலக்ட் பண்ணி பேஜோட பாட்டம் சைட்ல பிளேஸ் பண்ணீங்க. பேஜ் நம்பர் பேஜோட சென்டர்ல, அதாவது பேஜ் பாட்டமோட சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகணும்னா Ctrl+Shift+C அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை பிரஸ் பண்ணுங்க. Ctrl+Shift+C அப்படிங்கிறது டெக்ஸ்ட பேஜோட சென்டர்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு மாஸ்டர் பேஜஸ்ல டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிட்டு பாட்டம்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. இன்சர்ஷன் பாயிண்ட் அப்பியர் ஆயிருக்கும். பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்றதுக்கு Ctrl+Alt+P அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுங்க. இங்க RM அப்படிங்கிற லெட்டர்ஸ் அப்பியர் ஆயிருக்கும். RM மீன்ஸ் ரைட் மாஸ்டர் பேஜஸ். இப்ப பாயிண்டர் டூல் மூலமா டெக்ஸ்ட் பிளாக்க பேஜோட பாட்டம் சைடுல பிளேஸ் பண்ணிடுங்க. இப்ப டாக்குமெண்ட் பேஜஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா டாக்குமெண்ட் பேஜஸோட லோயர் பாட்டம்ல மிடில்ல பேஜ் நம்பர்ஸ் 1, 2, 3ன்னு ஆர்டரா பிரிண்ட் ஆயிருக்கும். மாஸ்டர் பேஜஸ்ல LM RMன்னு இருந்தாலும் டாக்குமெண்ட் பேஜஸ்ல பேஜ் நம்பர் 1, 2, 3ங்கிற ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கும். மாஸ்டர் பேஜஸ் மூலமா கிரியேட் பண்ண பேஜ் நம்பர், ஆத்தர் நேம், சாப்டர் நம்பர், சாப்டர் நேம், டேட், ஹெட்டர், ஃபூட்டர் போன்றவற்றை மறைக்கிறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. வியூங்கிற மெனுல இருந்து டிஸ்ப்ளே மாஸ்டர் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மாஸ்டர் பேஜஸ் மூலமா கிரியேட் பண்ண எல்லா கண்டென்ட்டும் ஹைட் ஆயிரும். இப்ப இந்த பேஜ்ல கிரியேட் பண்ணியிருந்த பேஜ் நம்பர் ஹைட் ஆயிருக்கும். மாஸ்டர் பேஜஸ் மூலமா இன்சர்ட் பண்ண பேஜ் நம்பர், ஆத்தர் நேம், சாப்டர் நம்பர், சாப்டர் நேம், ஹெட்டர், ஃபூட்டர் போன்றவற்றை
திரும்ப விசிபிளா கொண்டு வரணும்னா வியூங்கிற மெனுல இருந்து டிஸ்ப்ளே மாஸ்டர் ஐட்டம்ஸ்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அதாவது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா மாஸ்டர் பேஜஸ் மூலமா இன்சர்ட் பண்ண எல்லாமே திரும்ப விசிபிள் ஆயிடும். பேஜ் மேக்கர்ல டிஃபால்ட்டா இருக்கிற மாஸ்டர் பேஜஸ் தவிர நமக்கு தேவையான அடிஷனல் மாஸ்டர் பேஜஸை நாம கிரியேட் பண்ணிக்க முடியும். அடிஷனல் மாஸ்டர் பேஜஸை கிரியேட் பண்றதுக்கு மாஸ்டர் பேஜ் பேலட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. மாஸ்டர் பேஜஸ் பேலட் அப்படிங்கிறது பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட் விண்டோல டிஃபால்ட்டா விசிபிளா இருக்காது. விண்டோங்கிற மெனுல இருந்து ஷோ மாஸ்டர் பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றது மூலமாகவோ அல்லது Ctrl+Shift+8ங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலமாகவோ மாஸ்டர் பேஜஸ் பேலட்டை ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். மாஸ்டர் பேஜஸ் பேலட்ல டாக்குமெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா உள்ள மாஸ்டர் பேஜஸ். நமக்கு தேவையான மாஸ்டர் பேஜஸை கிரியேட் பண்றதுக்கு மாஸ்டர் பேஜஸ் விண்டோல ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல உள்ள ஆரோவை கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப் மெனு டிஸ்ப்ளே ஆகும். அதிலிருந்து நியூ மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நியூ மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகிருக்கும். அதுல நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நாம கிரியேட் பண்ற மாஸ்டர் பேஜஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நேம்ங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிஷனலா உருவாக்குற மாஸ்டர் பேஜஸ்க்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ங்கிற நேம் கொடுத்திருக்கேன். அதற்கு அடுத்து 1 பேஜ் 2 பேஜ் அப்படிங்கிற 2 ஆப்ஷனல் பட்டன்ஸ் இருக்கும். அது நாம கிரியேட் பண்ற மாஸ்டர் பேஜஸ் சிங்கிள் சைட் பேஜஸா அல்லது டபுள் சைட் பேஜஸா இருக்கணுமாங்கிறத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து மார்ஜின்ஸ் காலம் கைட்ஸ் அளவுகளை நமக்கு தேவையான அளவு செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நாம கொடுத்த பெயர்ல ஒரு புது மாஸ்டர் பேஜஸ் ஆனது கிரியேட் ஆகிருக்கும். பேஜஸ்ங்கிற பகுதியிலிருந்து ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்ல உள்ள எல்லா பக்கங்களும் பிரிண்ட் ஆகும். ரேஞ்சஸ் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ல உள்ள சில குறிப்பிட்ட பக்கங்களை மட்டும் அச்சிடுவதற்கு பயன்படுகிறது. அதாவது அந்த டாக்குமெண்ட்ல 20 பேஜஸ் இருக்கிறதா வச்சுப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் 8 பேஜஸ் மட்டும் போதும். ஸோ 1-8ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா 1 to 8 பேஜஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். அல்லது ரேஞ்சஸ்ல 1, 3, 7, 9 இது போல கொடுத்தோம்னா நாம ரேஞ்சஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க பேஜ் நம்பர் கொண்ட பக்கங்கள் மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரிண்ட்ங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். போத் பேஜஸ், ஈவன் பேஜஸ், ஆட் பேஜஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். போத் பேஜஸ்ங்கிறது நாம மென்ஷன் பண்ணிருக்க ரேஞ்சஸ்ல உள்ள எல்லா பக்கங்களுமே பிரிண்ட் ஆகும். ஈவன் பேஜஸை செலக்ட் பண்ணீங்கன்னா கொடுக்கப்பட்ட ரேஞ்சஸ்ல உள்ள ஈவன் நம்பர்ஸ் கொண்ட பேஜஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆட் பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கொடுக்கப்பட்ட ரேஞ்சஸ்ல உள்ள ஆட் பேஜ் நம்பரை கொண்ட பக்கங்கள் மட்டும் பிரிண்ட் ஆகும். 5 பக்கங்கள் கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டை 4 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணணும்னா கொலாட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகாம இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பேஜஸ் 4 காப்பீஸ் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். செகண்ட் பேஜஸ் அடுத்து 4 காப்பீஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்து தேர்ட் பேஜஸ் 4 காப்பீஸ் பிரிண்ட் ஆகும். அது போல ஒவ்வொரு பக்கமும் 4 காப்பிகள் பிரிண்ட் ஆகும். கொலாட் அப்படிங்கிற செக் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 to 5 பேஜஸ் ஒரு காப்பி பிரிண்ட் ஆயிரும். அடுத்து மீண்டும் 1 to 5 பேஜஸ் இன்னொரு காப்பி பிரிண்ட் ஆகும். அது போல டாக்குமெண்ட் 4 காப்பீஸ் பிரிண்ட் ஆயிரும். நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண பிறகு பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா டாக்குமெண்ட் ஆனது பிரிண்ட் ஆயிரும். பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்றதுக்கான மிக முக்கிய காரணமே அதை பிரிண்ட் பண்றதுக்காக தான். பேஜ் மேக்கர்ல டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு ஃபைல் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனையோ அல்லது
Ctrl plus P அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டையோ செலக்ட் பண்ணலாம். Print document அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் ஸ்கிரீன்ல அப்பியர் ஆயிருக்கும். Print document டயலாக் பாக்ஸ்ல printer அப்படிங்கிற டிராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணோம்னா நிறைய பிரிண்டரோட நேம்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். அதுல நாம எந்த பிரிண்டரை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ண போறோமோ அந்த பிரிண்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இதுவரைக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல செகண்ட் சாப்டர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர் பார்த்திருக்கோம். பேஜ் மேக்கர்ல ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய வழிமுறைகள் பார்த்தோம். டெக்ஸ்ட் பிளாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்தோம். டெக்ஸ்ட் பிளாக்ஸை த்ரெட்டிங் அன்த்ரெட்டிங் பண்றது எவ்வாறு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். வேறொரு டாக்குமெண்ட்ல இருந்து டெக்ஸ்டை பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகள் பார்த்தோம். மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்ன, ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோனா என்னங்கறத பார்த்திருக்கோம். கட் காப்பி பேஸ்ட் செய்யக்கூடிய வழிமுறைகள் பார்த்திருக்கோம். டிராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி பாலிகான், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எலிப்ஸ் போன்றவற்றை வரையக்கூடிய வழிமுறைகள் பார்த்தோம். பாலிகான் டூல் பயன்படுத்தி பல கோணங்கள் வரையக்கூடிய முறைகள் பார்த்திருக்கோம். பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ண பிறகு அதை பிரிண்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகள் பத்தி பார்த்தோம். மேலும் உங்க புக்குக்கு பேக் சைட் கொடுத்திருக்க உங்களுடைய செய்முறை பயிற்சி வினாக்களை நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா பேஜ் மேக்கர் கமாண்ட்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.